விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்று தமிழ்நாட்டுல திடீர்னு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் கிளம்பி இருக்கிறது. இந்த திமுகவினரும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு தமிழ்நாடே என்னமோ இந்தியால பாதிக்கப்படுவது போலவும், தமிழ்நாட்டுல இந்தியை கொண்டு வந்து திணிப்பதை போலவும் இவர்கள் தையத்தக்கா என்று திடீரென ஏன் குதிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு முக்கியமான விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சம் ஆகி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். சரி, என்னடா திமுக காரனுக்கு திடீர்னு இந்தி பாசம் பொங்கிட்டு வந்துருச்சு, தமிழ் மொழியின் மீது அக்கறை வந்து விட்டது, இந்தியை திணிக்காதே மத்திய அரசே அப்படின்னு இவனுக்கு குரல் எழுப்புறானுங்களே. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படியே கோரஸா ஒரே மாதிரி பல்ல இழிச்சுக்கிட்டு பேசுறானுங்களே அப்படின்னு பார்த்தா, திருச்சியில அந்த ரயில்வே தெற்கு மண்டலத்தினுடைய அலுவலகத்தின் நுழைவு வாயில் வந்து ஹிந்தியில பெயர் வைத்திருக்கிறாங்க, இந்தாண்ட இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க. தமிழ்ல அதை போடாம, அதாவது நம்ம இங்கிலீஷ் எப்படி தங்கிலீஷ்ல எழுதுவோம் அந்த மாதிரி ஹிந்தியிலேயே அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா கர்த்தவிய துவார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திமுகவினர், திமுகவுடைய கூட்டணி கட்சியினர் உட்பட ஐயோ இந்திய திணிச்சுட்டாங்க, எல்லாம் கிளம்பிவாங்க, தமிழ்நாட்டுக்கு பேராபத்து வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, தமிழ்நாட்டுக்கே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்பதை போல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா? ஹிந்தி திணிப்பு, அந்த பேரை வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க, ஆனா ஹிந்தி ப்ரொனன்சியேஷன்லயே, அதாவது நம்ம ஹிந்தியில பேசுற மாதிரி அதை தமிழ்ல எழுதியிருக்காங்க. இது தவறா என்றால் ஆம், தவறுதான். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகக்கூடிய அளவிற்கு இது தவறு கிடையாது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய பிரச்சனையாகிறதுக்கு இந்த விஷயம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, திமுக காரன் எப்பெல்லாம் மொழிப்பற்று, எப்பெல்லாம் இந்தி எதிர்ப்பு, எப்பெல்லாம் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு கிளப்புறானோ அப்ப எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்க பாக்குறானுங்க. திமுக காரன் ஏதோ ஒரு பிரச்சனையில நல்லா சிக்கிக்கிட்டான், அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்கன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை, இந்தி வார்த்தைய, இந்தி ப்ரொனன்சியேஷனோட தமிழ்ல எழுதுற இந்த வார்த்தைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை அவர்களே கண்டித்திருக்கிறார். இப்படி போடக்கூடாதுங்க, தமிழ்நாட்டுல நீங்க தமிழ தான் எழுதணும்னு சொல்லிட்டு தமிழிசை அக்காவே சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. அந்த அறிக்கையை பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் இதை கடந்து போகவில்லை. தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்துனாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, அவங்க பாஜகவில் இருக்கட்டும், RSS இருக்கட்டும், எங்கனாலும் இருக்கட்டும், தமிழ் தாய்மொழிக்கு ஏதேனும் ஆபத்துனா எல்லாருமே குரல் கொடுப்பாங்க தான். உடனே இந்த திமுக நான் பண்றதா தமிழ் குரல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்துருவான். கருணாநிதி கொடுத்த சர்டிபிகேட் தூக்கிட்டு வந்துருவான். எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை விட்டிருக்காருனாக்க, புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ்ய துவார் என இந்தியில் பெயரிடப்பட்டதாக செய்திகள் வருகிறது. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் பெயர்கள் குறிப்பிடப்படும் நிலையில் இந்த வாயிலின் பெயரில் உள்ள தமிழ் குறிப்பு உரிய மொழிபெயர்ப்பாக இல்லாமல் இந்திக்கான சொல்லாகவே பொறிக்கப்பட்டிருக்கு. அதை முறையாக தமிழ் படுத்தி நீங்க பொறிச்சிருக்கணும். தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, ஆனால் அதனுடைய மொழிபெயர்ப்பு வந்து இந்தியினுடைய சொல்லாகவே இருக்கிறது அப்படின்றாரு. இதற்கான எதிர்குரல்களுக்கு மதிப்பு அளித்து தற்பொழுது இந்தி பெயரை அகற்றிட ரயில்வே அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வருகின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள பற்றை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். உலக நாடுகளுக்கு செல்லும் போது கூட உலகின் தொன்மைமிகு மொழியாம் நம் தமிழக சிறப்புகளை பெருமிதத்தோடு குறிப்பிடும் நமது பிரதமர் அவர்கள் சமீபத்தில் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளூர் இருக்கை அமைக்க மலேசிய அரசோடு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதும் நினைவு கூறத்தக்கது. இப்படி தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்திட வேண்டும். எனவே மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு மேற்கூறிய நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கை விட்டிருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கடந்து போய்விடவில்லை. கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு அவர்கள் அதோட நின்று விடவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சுட்டி காட்டுகிறார். இப்படி செய்யக்கூடாது, இதை முழுமையாக தமிழ்படுத்துங்க, அந்த ஹிந்தி வார்த்தைகளை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்திருக்கார். குறிப்பா அக்கா தமிழிசை அவர்களே கண்டித்திருக்கார், தமிழ்நாட்டில் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதிகாரிகள் சிலர் ஆணவத்தோடு இதை செய்திருக்கலாம், சரியா? அப்ப நாம ஒரு 10 பேர் போயிட்டு அந்த லோக்கல் எம்எல்ஏ போயிட்டு இதை மாத்துங்க அப்படின்னு மனு கொடுத்தாலோ, அல்லது அங்க லோக்கல்ல போயிட்டு ஒரு சின்ன போராட்டம் நடத்துறாங்க, அவங்க மாத்திர போறாங்க.
இது காலங்காலமாக நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆனா இதுதான் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக திமுக ஒரு விஷயத்தை கட்டமைக்க பாக்குது. அதற்கு இந்த ஊடகங்களும் இரையாகுகிறது. திமுக என்ன கட்டமைக்க பாக்குதுன்னா, வருகின்ற 2026 தேர்தலே மத்திய அரசும், அதாவது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான தேர்தல், பாஜகவிற்கும் திமுகவுக்குமான தேர்தல், மு.க. ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்குமான தேர்தல் அப்படின்ற மாதிரி இவனுங்க கட்டமைக்க பாக்குறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் தான் இதான். ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை எங்கேயாவது அதிகாரி தப்பா போட்டானா உடனே கிளம்பிடுது. இந்திய திணிச்சு விட்டான், வாங்க போராடலாம், இங்க பாருங்க இந்திய திணிக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடை சேர்ந்து எதிர்க்கலாம். அதாவது இவனுங்களுக்கு வந்த பிரச்சனைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்த பிரச்சனை மாதிரி இவனுக்கு அதை திருச்சி வெளியிடுவானுங்க. சரி, இங்க போயிட்டு அந்த தமிழ் எழுத்துக்கள் போட்ட அந்த இந்தி சொல்ல வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தையத்தக்கான திமுக குதிக்கிறான்ல, இதே திமுகவினர் ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள்ல இன்றைக்கு நீங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல ஹிந்தியை நீங்கள் கற்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஹிந்திய. அப்ப அதுக்கு எங்கடா போய் மைய எடுத்துட்டு போய் நிப்பீங்க? எவனாவது ஒரு திமுக உடன்பிறப்பு, எவனாவது ஒருத்தன் திமுக நடத்துற ஸ்கூல் முன்னாடி போயிட்டு கருப்பு மைய தூக்கிட்டு போயிட்டு நின்று இருக்கியா? கருப்பு பிரஷ போட்டு தூக்கிட்டு போய் நின்று இருக்கியா பெயிண்டோட? ஏன் அங்க போய் நிக்கல? திமுக நடத்துற எந்த ஸ்கூல்லையுமே ஹிந்தி கற்பிக்கப்படவே இல்லையா? ஹிந்தி சொல்லி தரப்படவே இல்லையா? கலாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியாதா? அவங்க பொண்ணுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாதா? இந்த ஹைதராபாத் சன்ரைஸ் வாங்கி வச்சிருக்காங்களே காவியா மாறன், அவங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? எவன்டா வந்து காது குத்துறீங்க நீங்க? இவனுங்க ஹிந்தி ஸ்கூல் வச்சு நடத்துவானுங்களா? இவனுங்க ஹிந்தி பாடத்திட்டத்தை வச்சு சொல்லி கொடுப்பானுங்களா? இவனுங்க வந்து ஹிந்தியை திரிக்காதன்னு இவனுங்களே போராடுவானுங்களா? நாங்களா அப்ப முட்டா பயலுங்க. நாங்க ஹிந்தி மொழிக்கு எதிராக தமிழர்கள் அத்தனை பேருமே நிற்போங்க. ஒரு மொழி திணிப்புக்கு எதிராக அத்தனை பேரும் நிற்போம். ஆனா திமுக மட்டும்தான் இந்திய எதிர்ப்புக்கு எதிரானவன், திமுக மட்டும்தான் தமிழுக்கு பாதுகாவலன், திமுக மட்டும்தான் மொழி திணிப்பை எதிர்க்கிறவன்னு நீங்க காது குத்துறீங்கல்ல, அந்த வேலையை நிறுத்துங்க. உங்க டவுசர் எல்லாம் என்னையே கிழிஞ்சிடுச்சு. இந்த போலி நாடக மேடெல்லாம் நீங்க நடத்த வேண்டாம். இவனுக்கு குடும்பத்துக்குள்ள இந்தியை கத்துக்குவானுங்களா? இவனுக்கு டெல்லியில போயிட்டு ஹிந்தியில பேசுவானுங்களா? இவனுக்கு இவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஹிந்தி மொழி கல்வி கொடுப்பானுங்களா? இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இந்தியை கற்பிப்பாங்களா? ஆனா எங்க வீட்டு பிள்ளைகள் அதை கற்பிக்கவும் கூடாது, அதை கத்துக்கவும் கூடாது, அப்படி ஒரு எழுத்து போட்டாக்க இவனுக்கு போராட வந்துருவாங்களா? இருமொழி கொள்கை என்றால் ஆம், இருமொழி கொள்கை, விருப்பப்படுறவங்க ஹிந்தியை கத்துக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை இவ்வளவு பெரிய விஷயமாக ஆக்க வேண்டிய தேவை இப்பொழுது கிடையாது. அப்ப எதுக்கு இவனுங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறானுங்க? இதன் பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்கு? நாங்குநேரி விஷயம். ஏனென்றால் அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பட்டியலின சமூக மக்கள். அப்ப நாங்குநேரியில் நடந்த அந்த சாதிய தாக்குதலை மறைப்பதற்காக திமுகவினரும் திமுகவினுடைய கூட்டணி கட்சியினரும் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய நாடகம் தான் இந்த இந்தி திணிப்பு. நாங்குநேரியில ஏற்கனவே பல சாதிய வன்கொடுமை சம்பவங்கள் அங்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பட்டியலின சமூக மக்களுடைய வாக்குகள். அந்த வாக்குகளால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். அப்ப அந்த பட்டியலின சமூக மக்களின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் இவங்க ஆட்சியில நடக்குதுன்னு சொன்னா, அந்த சமூக மக்கள் என் வாக்க வாங்கிட்டு என் மேல நடக்கக்கூடிய தாக்குதலை நீ வேடிக்கை பாக்குறியா அப்படின்னு கேள்வி எழுப்புவான். அப்ப நான் உனக்கு எதுக்கடா வாக்களிக்கணும்னு கேட்பான். அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகும். திருமாவளவன் ஒண்ணு பேசியிருக்காரு, அது பின்னாடி வர கேள்விக்குள்ளாகும். அப்போ அந்த வன்கொடுமை சம்பவத்தை எல்லாருமே எல்லாருமே அந்த கொடுமையான சம்பவத்தை வந்து கண்டிக்கிறாங்க. எல்லாரும் கண்டிக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் இருப்பவர்களே கண்டிக்கிறாங்க. எப்படி? ஆனா மு.க. ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி கண்டிக்கிறாங்க. இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் உட்பட நாங்குநேரியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரிடா, யாரடா கண்டிக்கிற அப்படின்னு கேட்டா பதில் இல்ல அவங்கள்ட்ட. காவல்துறையை கண்டிக்கிறியா? காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறியா? இது யாருமே கண்டிப்பு இல்லை. ஆனா கண்டிக்கிறாராமா. யார கண்டிக்கிற சொல்லிட்டு கண்டி பார்ப்போம். இதுதான் இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து வந்தது. தொடர்ச்சியாக திமுக அரசை சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய ஆட்சியில பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது, இப்ப பாருங்க ஒரு சாதி தாக்குதல் நடந்திருக்கேன்னு திமுக கூட்டணி கட்சிகளையும் திமுகவினரையும் சமூக வலைதளங்களை எல்லோருமே கேள்வி கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்குறான், போய் எங்கள் எல்லா போர்டையும் திறந்து பாக்குறான், எங்கேயாவது இந்தி எழுத்து இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது சின்னதா ஹிந்தி எழுத்து இருக்கா,
புடி, அத பிரச்சனையாக்கு, இந்த பிரச்சனையை மற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த திருச்சியில அந்த அலுவலகத்துக்கு பெயர் சொன்னா அந்த பெயரை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இப்ப நாங்குநேரி பிரச்சனை பின்னாடி போயிடுச்சு. இப்ப நாங்குநேரி பிரச்சனைய மறைப்பதற்கு இவனுங்க திட்டமிட்டு நடத்தக்கூடிய நாடகம். ஏன்னா நாங்குநேரிக்கு இவங்களால முட்டு கொடுக்க முடியல. நாங்குநேரியில் நடந்த அந்த படுபாதக செயலுக்கு திமுக கூட்டணி கட்சியினாரும் முட்டு கொடுக்க முடியல. திணறிக்கிட்டு இருக்கானுங்க, கேள்வி மேல கேள்வி எழுப்புறாங்க, விமர்சனம் ஆகுது, சட்ட ஒழுங்கு எங்கடா மயிரே அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. ஆனால் பதில் சொல்ல இவர்களுக்கு துப்பில்லை. எப்படி பதில் சொல்லுவானுங்க? இவனுங்க ஆட்சியில நடக்குது. என்ன சம்பவம்னா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பக்கத்துல கடம்போடு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு 9 பேர் வந்து பைக்ல வரானுங்க. ஒரு கஞ்சா போதையில குட்டி போதையில 9 பேர் அருவாளை எடுத்துக்கிட்டு பைக்ல வரானுங்க. அந்த ஊர்ல போற வரணும் அத்தனை பேரையும் வெட்டுறானுங்க. எப்படி போற வரணுங்க அத்தனை பேரையும் வெட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்து ஊரான பெரும்பத்துன்ற ஊருக்குள்ள புகுந்து அங்க டீ கடை மேல நாட்டு வெடிகுண்ட வீசி அங்க இருந்த ஒரு 4-5 பேரை வெட்டினதுல 2 வடமாநில தொழிலாளர்கள் அங்கே பலியாகி விட்டனர். அப்ப இந்த சம்பவத்துல ஈடுபட்ட 9 பேரை காவல்துறை கைது பண்ணுது. அந்த 9 பேர்ல 2 பேர் சுபாஷ்ன்றவனும் கல்யாணின்றவனும் ஏற்கனவே 2023 இதே திமுக ஆட்சியில நாங்குநேரியில சின்னதோன்னு ஒரு மாணவன் வெட்டான் தெரியல உங்களுக்கு. வீட்டுக்குள்ள புகுந்து அந்த மாணவனை வெட்டியதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரியையும் வெட்டி மிகப்பெரிய பரபரப்பானுச்சு. திருமாவளவன் கூட வீடியோ கால் எல்லாம் பேசினாரு, மிகப்பெரிய பரபரப்பானுச்சு. அந்த வழக்குல தொடர்புடையவனுங்க தான் இவனுக்கு 2 பேரும். இந்த சம்பவத்துல தொடர்புடையவன் சின்னதுரை வழக்கிலும் தொடர்புடையவனாக இருக்கிறான். அப்ப அந்த சுபாஷ் கல்யாணி என்றவனுங்க மேல 2023 நீங்கள் முறையான நடவடிக்கை, சரியான நடவடிக்கை இந்த திமுக அரசு எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குமா? அன்னைக்கு அவனுங்களை விட்டதாலதானே இன்னைக்கு புகுந்து வெட்டியிருக்கானுங்க. அப்ப இதுதான் பட்டியலின சமூக மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நீதியா? நீங்கள் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா? அவன் ஓட்ட மட்டும் வாங்கிக்கிற, ஆனா அவனை நடுத்தருவுல விட்டுட்டியே, சொல்லுங்க பாப்பா. அப்ப ஏற்கனவே 2023 அவன் பண்ண தப்புக்கு SC/ST வழக்கு தான் போட்டிருப்பீங்க. எப்படி அவன் ஜாமீன்ல வெளியே வந்தான்? யார் ஜாமீன் கொடுத்தா? அரசு தரப்பு எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? அவர்கள் மீது ஏன் இன்னும் தண்டனை வழங்கி கொடுக்கவில்லை? கடுமையான தண்டனை அப்பொழுது அவர்கள் மீது கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது இல்ல? அன்னைக்கு சின்னதுரையை வெட்டினானுங்க, இன்னைக்கு ஊருக்குள்ள பூந்து கண்ணுல படுறவங்க எல்லாம் வெட்டியிருக்கானுங்க. அப்ப இப்பேற்பட்ட சாதிய வெறியர்களை இந்த அரசு ஏன் கண்டுகொள்ளாமல், தடுக்காமல், முடக்காமல் விட்டு வைத்திருக்கிறது? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது? இவ்வளவு கேள்வி எழும்புது இல்ல? அப்ப பட்டியலின சமூக மக்கள் எதற்காக மு.க. ஸ்டாலினுக்கு வாக்களிக்க வேண்டும்? திருமா கிட்ட கேள்வி கேளுங்க. திருமா தானே உங்களை கொண்டு போய் அறிவாலயத்துல அடக வச்சாரு, திருமா கிட்ட போய் கேள்வி கேளுங்க. அப்ப தொடர்ச்சியாக இந்த ரவுடிகள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வராங்க. அவர்களை தடுப்பதற்கு ஒரு சட்டம் கிடையாது, அவர்களை தடுப்பதற்கு இந்த காவல்துறைக்கு துப்பு கிடையாது, அவர்களை தடுப்பதற்கு இந்த மு.க. ஸ்டாலின் அரசுக்கு துப்பு கிடையாது. திருமாவளவன் கேட்டா அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? இதெல்லாம் தெனாவட்டு பேச்சு. திருமாவளவன் கேட்கிறாங்க, நாங்குநேரில் இப்படி ஒரு சாதிய படுகொலைகள் நடந்து இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது திருமாவளவன் என்ன தெரியுமா சொன்னாரு? இது சங் பரிவார்களின் சதி அப்படின்றாரு. யோ, நாங்க ஏதாவது அசிங்கமா கேட்டுட போறோம், நாங்க ஏதாவது அசிங்கமா கேட்டுட போறோம். உனக்கு ஸ்டாலினை கண்டிக்க துப்பு இல்லனா, இந்த காவல்துறையினரை கண்டிக்க துப்பு இல்லனா, இந்த சாதிய கும்பலை கண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்லனா பொத்திக்கிட்டு இருங்க. சங்பரிவார் கும்பல் சதின்னு எதுக்கு அங்க எடுத்துட்டு போற? இது மு.க. ஸ்டாலின் அரசினுடைய தோல்வி, இந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய தோல்வி. அப்ப 2023 சின்னதுரையை வெட்டினானே, இதே கேஸ்ல இருக்கவங்க போய் தானே வெட்டினா. அப்ப அது சங்பரிவார்களுடைய சதியா? உங்க கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கு யார் மேலையா பழிய தூக்கி போடுறீங்க? யார் மேல பழிய தூக்கி போடுறீங்க? சரி, சங்பரிவார் கும்பல் சதியா இருக்கட்டும், யாரு சொல்லு? சதின்னு சொல்றல, யாருன்னு சொல்லு. சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க பாப்போம். அப்போ 2 சீட்டு 4 சீட்டுக்காக அங்க பிச்சை எடுக்கிறதுக்காக சொந்த சமூக மக்களை அடகு வைப்பது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு கண்டிக்க துப்பு இல்ல, ஸ்டாலினை கேள்வி கேட்க துப்பு இல்ல, காவல்துறை எதிர்த்து பேச துப்பு இல்ல, அந்த சாதி ஆணவ படுகொலை செய்தவர்களை எதிர்த்து பேச துப்பு இல்லனா விட்டுடுங்க, பொத்திக்கிட்டு நில்லுங்க. அதை விட்டுட்டு எதுக்குங்க அவங்கள போயிட்டு விமர்சிக்கிறீங்க? சங் பரிவார் கும்பல்கள் சதி, சரி சதின்னு சொல்றேன், யாருன்னு சொல்லு பாப்போம். இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான கேடுகட்ட அரசியல் இது. அப்ப சின்னதுரையை வெட்டினதும் சங் பரிவார் கும்பல் தானா? கவினை ஆணவ படுகொலை செய்ததும் சங் பரிவார் கும்பல்கள் தானா? சொல்லுங்க. இன்னும் எது எதுக்கெல்லாம் திசை திருப்பும் அரசியல செய்வீங்க? அப்ப இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு இவர்களிடம் பதில் இல்லை. அதனாலதான் இவனுங்க ஹிந்தின்னு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இந்தி எதிர்ப்பு, இந்தியை திணிக்கிறது மத்திய அரசு, பாஜக அரசே இந்தியை திணிக்காதே,
நாங்கள் உங்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றானுங்க. காங்கிரஸ்காரனும் வெக்கமே இல்லாம இந்தியை திணிக்கிறது இவன் சொல்றான். இந்தியை திணிக்கிறது பாஜக சொல்றது காங்கிரஸ்காரனுக்கு என்ன தகுதி இருக்குது? காங்கிரஸ்காரனுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் வருவதற்கே காங்கிரஸ் தானே காரணம். இந்திய திணிச்சதே காங்கிரஸ் தானே. நம் தமிழர்களை சுட்டுக் கொன்றதே இந்த காங்கிரஸ் தானே. இந்திய எதிர்ப்பை பற்றி பேச இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவனுக்கு இன்னைக்கு பேச வேண்டானுங்க. அப்போ அந்த நாங்குநேரி சாதிய தாக்குதலை மறைப்பதற்கு, திசை திருப்புவதற்கு இந்த திமுகவினரும் திமுகவுடைய கூட்டணி கட்சியினரும் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த புதிதான இந்திய எதிர்ப்பு ஷோ. இதை தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாழ்வாதார பிரச்சனை எது? இன்றைக்கு கள பிரச்சனை எது? ஒவ்வொரு நாளும் இங்க சோத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமா? முதல்ல உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து இந்திய ஒழிங்கடா. உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து இந்திய முதல்ல அழிச்சிட்டு உன் பிள்ளைங்களுக்கு இந்தி கத்து கொடுக்கறத நிறுத்திட்டு அப்புறமா இங்க நொட்ட வாங்க எங்க கிட்ட. நன்றி.